சொல்றாரு. முக்கியமா நாகை மாவட்டம் வந்து உண்மையாவே விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணனாலே அவர் ரொம்ப க்ளோஸான ஒரு மாவட்டம். எவ்வளவு கூட்டம்னு எதிர்பார்த்த அளவு கூட்டம். நீங்க சொல்லுங்க, கூட்டம் எப்படி இருந்துச்சு? கூட்டம் வந்து எதிர்பார்க்காத அளவு கூட்டம். ஏற்கனவே லாஸ்ட்டு திருச்சியிலேருந்து வரும்போது சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த தடவையும் அதே மாதிரி வழிநடைங்களும் கூட்டம் இருக்கும், அவரால் வரத்துக்கு டிலே ஆகும் நினச்சா அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க தேவையான இடத்துல மட்டும் அந்த கூட்டத்தை வந்து அவங்க இது பண்ணுற மாதிரி இருந்தது. அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. சீக்கிரமாக மீட்டிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. அது காரணம் வந்து அந்த மக்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்க. அதனால் அது வீட்டுக்கு சீக்கிரம் முடிச்சு அடுத்த இதுக்கு போயிட்டாப்புல. இன்னொன்று, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு கெத்து காட்டிட்டாப்புல, இவ்வளோ கூட்டம் சேர்த்து அது இதுன்னு அப்படியே வந்து இந்த தடவை அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு தான் எப்படி வரப்போறாருன்றதே பெருசாக வந்து யாருக்கும் ஒரு கெஸ்ஸிங்லேயே விட்டார். ஆமாம், இந்த பக்கம் போகிறாரா, இந்த பக்கம் போகிறாரா, ஹெலிகாப்டரில் வரப்போறாரா, எல்லாத்தையும் கொடுத்து விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் ப்ரைவேட் ஜெட்டில் வந்து இறங்கிட்டு டக்குன்னு அங்கேருந்து என்ன பண்ணிட்டாப்புல, கார்லையே வந்துட்டு திருச்சியிலேருந்து நீங்கள் வந்து தஞ்சாவூரே பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிரும் நார்மலாக நம்ம போகும்போது. அங்கேருந்து திருவாரூர் வரைக்கும் வந்து இவர் வந்திருக்கிறார். அது ஒரு 1.5-2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமை வந்துட்டு இவர் கார்லேயே கடந்து வந்திருக்கிறாரு. சைலண்டாக யாருன்னு சொல்லாமலாம் டக்குன்னு ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து அது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா இது மூலமாக ஒரு கூட்டத்தை மறுபடியும் உண்டாக்கி ஒரு தடவையும் கூட்டத்தை காட்டி தான் மாஸ்க் காட்டணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கும் அது வந்து பெரிய பிரச்சனையாக போயிடும் இல்லையா?